Hi friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். இந்த chickenல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் தயிர் நல்லா கலந்துக்கலாம். இது 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இப்போ 2 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வேக வச்சிடலாம். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதா இருந்தால் இது மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு நல்லா கறியாக வேணும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும். அதனால் நான் இந்த கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த தேங்காய் விழுது செய்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் விழுது ஊற்றுனால ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.